தமிழ்நாட்டு முன்னாள் படைவீரர்கள் சமூகத்தினர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கஜேந்திரன். ஆவடியிலேருந்து பேசுகிறேன். நம்ம தமிழ்நாடு மாநில அளவில் வந்து ஒரு சங்கத்தை வச்சு, அதாவது தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீரமங்கையர்கள் நல கட்டமைப்பு. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு, அதை வந்து ப்ராப்பராக பதிவு செஞ்சு, நம்ம தலைவர் மேட்டூர் பி.வி. சரவணன் அவர்கள் தான் தலைவர். துணைத் தலைவர் ராமன்மணி சார், பொருளாளர் கல்யாணி சார், செயலாளர் அமல்தாஸ் சார் இருந்தார். அமல்தாஸ் சார் இறந்ததுக்கப்புறம் நம்ம அருள்ராஜ் சார் அந்த பதவிக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் துணை செயலாளர் நான் கஜேந்திரன். அதுக்கப்புறம் அதே போல் வந்து மற்ற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து நிர்வாகிகளை போட்டு, ஒருங்கிணைப்பாளர்களை போட்டு மாவட்ட வாரியாக வந்து நம்ம மாநில அளவில் செயல்பட்டு வரோம். மாநில அளவில் வந்து எந்த ஒரு நம்ம மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அங்கே போயிட்டு நம்ம சங்கம் வந்து நின்று அதை வந்து சால்வ் பண்ணிட்டு வரோம். சம்மந்தப்பட்ட அதிகாரங்களை பார்த்துட்டு அதை வந்து பண்ணிட்டுருக்கோம். அது வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் அதை வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக வந்து நம்ம சமூக வலைத்தளத்தில் நம்ம பதிவிடுவோம். அந்த விழிப்புணர்வு வந்து விளம்பரத்துக்காக இல்லை. இது போல் ஒரு சங்கத்தில் ஏதாச்சும், நம்ம சங்கத்தில் மட்டும் இல்லை, ஏதாச்சும் ஒரு சங்கத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு சங்கம் வந்து முன்னாடி நிற்கும் அப்படின்றத ஒரு விழிப்புணர்வுக்காக நான் வந்து ஒரு வீடியோவாக யூடியூப்பாக வந்து நான் அடிக்கடி போடுவேன். அது நம்ம சங்கத்தை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்கும் ஒரு அறிமுகமான விஷயந்தான் அது. அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஆட்சி மாற்றம் ஆகும்போதும் நாங்கள் போய்ட்டு சம்மந்தப்பட்ட நம்ம நலத்துறை அமைச்சர் அவரை பார்த்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்முடைய கோரிக்கை அடங்கிய அந்த மனுவை வந்து நம்ம கொடுத்துட்டு பேசிட்டு வருவோம். ஒரு முறை நம்ம வந்து தலைமை செயலகத்தில் போயிட்டு இவரே பார்த்துட்டு வந்தோம். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். எல்லாம் நம்ம வந்து கோரிக்கை கொடுத்துட்டு இருந்தோம். ஹவுஸ் டேக்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது அந்த ஹவுஸ் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அந்த ஜியோ போட்டாங்க. அதுலேயும் 1008 குளறுபடிகள். அதில் வந்து 1008 கண்டிஷன் போட்டு அதையும் நம்ம எல்லோரும் அனுபவிக்க முடியாமல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த டிவிக்கு அரசு அமைஞ்சுக்கிறது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இந்த எல்லா துறைக்குமே அவங்க புதுசு. அதனால் வந்து நம்மள மாதிரி சங்கங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கள போயிட்டு சந்தித்து இந்த போல் ஒரு எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த பேஸ் பண்ணி நம்ம சரவணன் சார், தலைவர் சரவணன் வந்து நம்மக்கிட்ட சொன்னார், நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்தும் எல்லா சங்கத்துடைய நிர்வாகிகளையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணி எல்லா சங்கத்துலேருந்து 2 பேர் 3 பேர் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம கோரிக்கை மனு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம தலைவர் சரவணன் சார் சொன்னார். அதுக்காக தான் நாங்கள் வந்து நானும் செயலாளர் அருள்ராஜ், பொருளாளர் கல்யாணி சார் 3 பேரும் நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்காக தான் நாங்கள் போனோம். அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு நம்ம அந்த டேட்டு கொடுக்கும்போது நம்ம எல்லாருக்கும் அட்வான்ஸாக இன்ஃபார்ம் பண்ணி எல்லோரையும் கூப்பிட்டு போகலான்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து நேற்று போனோம் அந்த அமைச்சருடைய அலுவலகத்துக்கு. அங்கே வந்து அமைச்சருடைய பிஏ இருந்தார், ரமேஷ் சார் இருந்தார். எங்களுடைய இந்த மனுவெல்லாம் கூட கொண்டு போயிருந்தோம். அவர் பார்த்துட்டு சூப்பர் சார், எல்லாமே நல்லா இருக்குது, வேலிட் பாயிண்ட் இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து புதுசு, நீங்கள் எல்லாத்தையும் விளக்கமாக எடுத்து சொல்லுங்கன்னாரு. சரி, ஓகே சார், நீங்கள் அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கி கொடுங்க, நான் வந்து எல்லோரையும் வர வச்சு நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இத்தனை பேர் வரலாமாண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கூப்பிட்டு வாங்க அப்படின்னாரு யார் பிஏ. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் இது நடந்தது வந்து நேற்று ஈவினிங் வந்து 4:30லேருந்து 5 மணி வரைக்கும் இது பேச்சுவார்த்தை பிஏ கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு இடையில வந்து அவருக்கு ஃபோன் வருது. அதாவது நாங்கள் வந்துட்டோம், வெளியே வந்துட்டு காரில் உட்காந்துட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்போ ஃபோன் வருது அவருக்கு, அமைச்சர் வராரு, 6:30க்கு வராருன்னு சொல்லிட்டு அவருக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அவர் உடனே வெளியில் வராரு, ஆஃபீஸ் விட்டு பிஏ வெளியே வந்து எங்களுக்கு சைகை பண்ணுறாரு, சார் நில்லுங்க, வாங்க இங்கே அப்படின்னு. திரும்ப நாங்கள் கார் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். சொல்லுங்கள் சார்ன்னு கேட்டால், இல்லை அமைச்சர் வராரு, இப்போது 6:30 மணிக்கு வராரு, நீங்கள் ஒரு கட்டசிக்காக நீங்கள் அவரை பார்த்துட்டு போகிறது பெஸ்ட்டு அப்படின்னாரு. இல்லை சார், நாங்கள் எல்லாருமே மாவட்டத்துலேருந்து எல்லாரையுமே அழைச்சிட்டு வரணும், ஒவ்வொரு சங்கத்துலேருந்தையும் நாங்கள் எல்லாரையும் நிர்வாகிகள் அழைச்சிட்டு வரணும், அதுதான் எங்கள் பிளான் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அது செய்யலாம் சார், நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டசிக்கு வந்துட்டீங்க,
நான் வந்து நீங்கள் கொடுத்த மனு வந்து அவருடைய டேபிள் மேலே தான் வைக்க போகிறேன், ஃபஸ்ட்டு வைக்க போகிறேன், உங்களை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க, அதனால் நீங்கள் பார்த்துட்டு போகிறது பெஸ்ட்டு நீங்கள் அவரை அப்படின்னாரு. சரி, நாங்கள் பார்த்த மணி 5, 6:30 மணிக்கு 1 மணி நேரம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேயே வெயிட் பண்ணோம். கரெக்டாக ஒரு 6:15க்கு வந்துட்டார் மினிஸ்டர். வந்த உடனே எங்களை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் தான் மேலே இருக்கு. அதுக்குள்ளே நிறைய ஜனங்க சேர்ந்துட்டாங்க அந்த ஆஃபீஸில் வந்து. சிட்லப்பாக்கம், தாம்பரம் சிட்லப்பாக்கம் ஆஃபீஸில் நிறைய ஜனங்க பப்ளிக் வந்துட்டாங்க. இருந்தாலும் வந்து எங்களை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. நாங்கள் போனோம். போயிட்டு அவர்கிட்ட பார்த்து பேசினோம். ரொம்ப ஒரு அதாவது அமைச்சர்ன்ற அந்த ஒரு பந்தாவே இல்லை. நல்ல ஒரு பணிவோடு வந்து எங்களை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ஆனர் பண்ணி பேசினார். சொல்லுங்கள் என்னான்னு. நாங்கள் வந்து அந்த இது கொடுத்துட்டு அதனால ஒரு புக்லெட் மாதிரியே இருந்தது அந்த மனு. அதை பார்த்துட்டு நம்ம கோரிக்கை மட்டும் ஒரு தனியாக ஒரு ஷீட்டில் இருக்கும். மற்ற எவிடென்ஸு அது உண்டான நம்ம கோரிக்கைக்கு உண்டான எவிடென்ஸ் எல்லாம் ஒரு புக்லெட் மட்டும் போட்டிருந்தோம். அதை வந்து கொடுக்கும்போது அவர் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார், இதனுடைய இது நான் படிக்கிறேன், இதனுடைய சாராம்சம் சொல்லுங்கன்னாரு. நாங்கள் சொன்னோம். எல்லாத்தையும் சொல்ல மொத்தத்தையும் உள்வாங்கினார். மொத்தத்தையும் உள்வாங்கிட்டு அப்புறம் டெஸ்கோ பற்றியும் சொன்னோம். எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு, சார் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதில், எங்களுக்கு தெரியல. ஓகே, இது வந்து நான் எல்லாமே எங்களுக்கு புதுசு. உங்களை மாதிரி எல்லாரும் வந்து சொன்னால் தான் எங்களுக்கு இதனுடைய இது தெரியும். நீங்கள் மற்ற கவர்மெண்ட்டில் கொடுத்து இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அதெல்லாம் விட்டுருங்க, பழசெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் எங்கள் கவர்மெண்ட் அப்படி கிடையாது, நாங்கள் வந்து இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தார். அப்போ நாங்கள் சொன்னோம், சார் இதில் இருக்கிற அந்த விஷயம் நிறைய கோரிக்கை இருக்குது. இதில் வந்து அந்த இப்போது நிதி நிலைமை வந்து சரியில்லை, கவர்மெண்ட்டுடைய நிதி நிலைமை சரியில்லைன்றது எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நிதி நிலைமை சரியாகும் போது மற்ற கோரிக்கைகளை நீங்கள் பண்ணுங்கள் சார். இப்போதைக்கு வந்து இந்த எம்பிபிஎஸ் சீட்டில் நம்மளுக்கு 10 சீட்டு 1966லேருந்து அதே ஜீவோ தான் போயின்னு இருக்குது சார். 10 சீட்டு தான் நம்ம எம்பிபிஎஸ்க்கு சீட்டு ஒதுக்குறாங்க. அதை வந்து பர்சன்டேஜ் இதில் கொடுங்க எங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இதில் வந்து பர்சன்டேஜில் போட்டு கொடுத்தீங்கன்னா 2%, 3%, 5% அந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் எங்களுக்கு ஒதுக்கீடு கிடைக்கும் அப்படின்றது தெளிவாக சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் நாங்கள் எலாபரேட் பண்ணி பேசினோம் அவர்கிட்ட. இந்த டெஸ்கோ பற்றியும் சொன்னோம். அதாவது வந்து டெஸ்கோவில் வந்து இந்த மாதிரிலாம் ஊழல் நடக்குது. அது இல்லாமல் எங்களுக்கு கிடைக்கிற அந்த 46,000 47,000 சம்பளத்தில் இவங்க ஜிஎஸ்டி அது இதுன்னு பிடிச்சி இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கட்டுறாங்க. அது ஏன் சார் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்ம எக்ஸர்விஸ்மேனுக்கு செய்கிற கொடுக்குற சம்பளத்தில் அதில் எதுக்கு சார் சம்பளத்தில் இது அவங்களுக்கு தரணும் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு. அதை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக டெஸ்கோன்றது இது எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக எங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்கள், கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக டைரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு டைரெக்டாக சம்பளம் தரலாமா. அவங்க கொடுக்குற 33,000-34,000 நீங்கள் எங்களுக்கு டைரெக்டாக கொடுத்துட்டு போகலாமே. நீங்கள் அதுக்கு டெஸ்கோவுக்கு 47,000 48,000 கொடுத்துட்டு அதுலேருந்து அவங்க பிடிச்சி இதுக்கு அனுப்புகிறாங்க, ஜிஎஸ்டி மூலிமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தராங்க. இது வேஸ்ட்டு தானே சார். இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக பண்ணிங்கன்னா அரசுக்கு நிறைய பணம் வந்து சேமிக்கலாம் சார் அப்படின்னால எல்லாத்தையும் நம்ம பேசணும். நம்ம கல்யாணி சார், பொருளாளர் கல்யாணி சாரும் தெளிவாக சொன்னார். எல்லாமே நாங்கள் மொத்த பேருமே நாங்கள் பேசும்போது அவர் வந்து பொறுமையாக கேட்டார். கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் இதெல்லாம் கேட்டார். கேட்டுட்டு ஓகே கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு அவர் பிஏவை கூப்பிட்டாரு. பிஏவை கூப்பிட்டு இதெல்லாம் நாங்கள் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கினார். அதுதான் ஒரு பெரிய இது. எல்லாமே நோட்ஸ் எடுத்துகிட்டு அவங்க பிஏகிட்ட கொடுத்து செக்ரட்டரியேட்டில் நாளைக்கு போகும்போது இதை தனியாக நான் என்னென்ன பண்ணணும்னு நான் தனியாக சொல்கிறேன், எனக்கு இந்த ஜியோ நம்ம உடனே நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிஏக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. எனக்கு இந்த இது வந்து செக்ரட்டரியில் போனோன்னா எனக்கு ரிமைண்ட் பண்ணு, இதெல்லாம் நான் ரெடி பண்ணு, டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணுன்ற மாதிரி அவருக்கு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு பிஏக்கு. அப்புறம் எங்களுக்கு நாங்கள் கேட்டோம், சார் ஆக்சுவலி நாங்கள் வந்து இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்க தான் வந்தோம் சார். எங்கள் மாவட்டத்துலேருந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து எங்கள் சங்கம் நிறைய சங்கம் இருக்குது சார். எல்லாத்துலேயும் ஒரு 2 பேரும் 3 பேர் நிர்வாகிங்க கண்டிப்பாக வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் வரணும் சார், உங்களை பார்க்கறதுக்கு வரணும், அந்த பிளானில் தான் நாங்கள் இருக்கோம் சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக்ரட்டரியேட்டில் நாங்கள் வந்து எங்களை பார்க்கலாம். நீங்கள் இங்கே வர்றது வந்து இனிமேல் கம்மியாகிடும். இந்த ஆஃபீஸில் நான் இருக்க மாட்டேன், இங்கே வர்றது ரேர் தான். செக்ரட்டரியில் நான் இருப்பேன். அதனால் வந்து நீங்கள் செக்ரட்டரியேட்டில் எங்கள் பிஏ நம்பர் வாங்கிட்டு போய்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து
மொத்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். நாங்கள் நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது அட்வான்ஸாக அவங்க எல்லாருக்கும் நாங்கள் சொல்லுவோம். இந்த டைமில் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு, அந்த டைமில் நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்தீங்கன்னா, நம்முடைய ஒரிஜினல் பலத்தை நம்ம வந்து நிரூபிக்கலாம். நம்ம ஒரிஜினல் பலத்தை நிரூபித்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகும். நம்ம வந்து நம்முடைய கோரிக்கையை இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்து சொல்லுவோம். அதுதான் நம்ம சங்கத்துடைய விருப்பம். நம்ம முதல்வர் திரு ஜோசப் விஜய் ஐயாவையும் பார்க்குறதுக்கு நாங்கள் அனுமதி கேட்டிருக்கோம். அதுவும் மிக விரைவில் எங்களுக்கு கிடைக்கும். அந்த டைமில் வந்து நாங்கள் அந்த தலைமை செயலாளர் அவர்கிட்ட நாங்கள் எத்தனை பேர் நம்ம பார்க்கறதுக்கு அனுமதின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிர்வாகிகளை கூட்டிட்டு போகலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம அமைச்சரை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் வேணால் வாங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம முதல்வர் விஜய் ஐயாவை பார்க்கறதுக்கு போகும்போது அநேகமாக கண்டிஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்ம தலைமை செயலாளர் நம்மளை கூப்பிட்டு பேசும்போது தான் தெரியும். நாங்கள் நேரடியாக பேசிட்டு வந்திருக்கோம். மெயிலில் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்கோம். அது நேற்று கூட நான் பேசினேன் அவர்கிட்ட, செக்ரட்டரிகிட்ட பேசினேன் நான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், நாங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கிடைக்கும் நம்ம சிஎம் பார்க்குறதுக்கு. அப்போ வந்து எத்தனை பேர் அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மற்ற நிர்வாகிகளை நம்ம மெசேஜ் கொடுத்து கூப்பிட்டு போவோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கோரிக்கை மனுவில் என்னென்ன கோரிக்கை நாங்கள் கொடுத்துருக்கோன்ற விஷயத்தை வந்து நம்ம தம்பி யூடியூப் சேனல் மாணிக்கம் சார் வந்து தெளிவாக போட்டிருக்காரு. அவரோட சேனலில் தெளிவாக போட்டிருக்காரு. அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும் என்னென்ன கோரிக்கை நம்ம கொடுத்துருக்கோன்றது நம்ம தெளிவாக தெரியும். நன்றி, வணக்கம்.